இவங்க மைத்திலி என்னோடய ஒய்ஃப். எங்களுக்கு இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு. நார்மல் டெலிவரி. ஹாப்பி. 2 பேருமே ஹாப்பி. 4th மந்த்லேருந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் நாங்கள் செக்அப் பண்ணிகிட்ருக்கோம். 5th மந்த் ஸ்கேன் ஓகே, நல்லா இருந்துச்சு. 7th மந்த் எல்லாமே நார்மலாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. 9th மந்த் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வெயிட்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு. 2.8 kg வந்துச்சு. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்டு அரவுண்ட் த நெக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்த டாக்டர் நேம் வந்து சரண்யா மேம். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் 1 வீக் வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அது செகண்ட் டேட்லேயே வந்துட்டு எங்களுக்கு பெயின் ஒய்ஃப்க்கு. ஸோ நாங்கள் இது மார்னிங் ஒரு 5:30 வந்துட்டோம். நர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ இசிஜி செக் பண்ணிவிட்டு அப்போது அந்த டைமில் இருந்த டாக்டர் ப்ரீத்தி மேம் வந்தாங்க. செக் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பெயின் அதிகமாக இருந்தது. அப்புறமா சரண்யா மேம் வந்தாங்க. அவங்க நார்மல் டெலிவரிக்கு எல்லா ஸ்கோப்பும் இருக்குது, ப்ரொசீட் பண்ணலாம், இன்னும் ஒரு 50% வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்து கோபி சிஸ்டர் அண்ட் லாவண்யா சிஸ்டர். லாஸ்ட்டு ஒரு 1.5 hours பார்த்திங்கன்னா அவங்கள வாக் பண்ண வச்சு, அவங்கள ஸ்கார்ப் பண்ண வச்சு, அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க 2 பேரும். அப்புறமா 100% டைம் ஆகிடுச்சு. ஒரு 11:40 மேலே கூட்டிகிட்டு போனாங்க. 12 o'clock மேலே பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்துடுச்சு. நார்மல் டெலிவரி தான். ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த 2 சிஸ்டர்ஸும் அண்ட் சரண்யா மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்.